ரோஜா பூ சைஸில் மல்லிப்பூ, ரோஸ் மல்லி, பத்தடுக்கு மல்லி, ராஜமல்லி இது மூணுமே ஒரே பூ தாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சின்ன பட்டன் சைஸ் ரோஜா பூ பூக்க சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்குற, ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டான வெயில் இருக்கணும். மல்லி செடிகளுக்கு ஜாஸ்தி வெயில் இருந்தால் தான் கண்டிப்பாக அது பூக்கள் நிறைய பூ பூக்கும். அண்ட் இந்த சைஸை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். கரெக்டான டைமுக்கு ஃபெர்டிலைசர் அண்ட் இந்த மாதிரி பூக்களை அழுக விடாமல் பார்த்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸுகள் உங்கள் ரோஜா செடிகள் இல்லாமல் இந்த மாதிரி மல்லி செடிகளுமே உங்களால் பராமரிக்க முடியும். தென் இதுக்கு ஏற்ற ஃபெர்டிலைசர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இலை பழுத்த நிறத்தில் மாறுது, லைட் எல்லோயிஷ் க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா NPK யூஸ் பண்ணுங்கள். செடிகளில் நல்லாவே பூ வரமாட்டேந்து, பூக்கள் எல்லாமே கொட்டி போயிடுது மொட்டாக இருக்கும் போதே அப்படின்னா கடற்பாசி யூஸ் பண்ணுங்கள். பூக்கள் நிறைய பூ பூக்க எப்சம் சால்ட் நல்லா க்ரீனிஷாக இருக்கிறதுக்கும் எப்சம் சால்ட் கொடுங்க. ஸோ இந்த 3 ஃபெர்டிலைசரும் மாற்றி கொடுத்தீங்கன்னாவே உங்களோட மல்லி செடிகள் சூப்பராக பூ பூக்கும். இந்த செடிகள் 50 ரூபாய்க்கு நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. ராஜமல்லி, ரோஸ் மல்லி, பத்தடுக்கு மல்லி நீங்கள் எப்படி வேணால் சொல்லி நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பட்டன் சைஸ் அளவுக்கு உங்களுக்கு இந்த பூக்கள் பூ பூக்கும். ஸோ இந்த மல்லி உங்கள் வீட்டில் இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள்.